welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான சத்து மாவு உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப குயிக்கா செஞ்சிரலாம். ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்துக்கோங்க. வீட்ல அரைச்ச மாவா இருந்தாலும் சரி, அங்கன்வாடியில வாங்குறது இல்ல கடையில வாங்குற எந்த பிராண்டா இருந்தாலும் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஏற்கனவே சத்து மாவுல சர்க்கரை இருக்கும். பத்தல அப்படினா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஒரு panல 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடித்தமான நட்ஸ் எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி நறுக்கிட்டு நெய்ல வறுத்து எடுத்துக்கலாம். அது நல்லா செவந்து வரணும். அப்பதான் டேஸ்டும் நல்லா இருக்கும், வாசனையும் நல்லா இருக்கும். லட்டு உருண்டை இதெல்லாம் போடும்போது கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ வறுத்த நட்ஸை நம்ம ஏற்கனவே மிக்சிங் பவுல்ல சேர்த்திருக்க ஐட்டம் கூட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முழுக்க பைண்டிங் ஏஜென்ட் வந்து நெய்யா கூட யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நெய்யா காய்ச்சிட்டு கூட நீங்க ஊத்திக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சமா வெதுவெதுப்பான தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். நீங்க நெய்யிலே உருண்டை பிடிக்கிறதுனாலும் பிடிச்சுக்கலாம். இன்னும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டீங்க அப்படின்னா உருண்டை நல்லா பிடிக்கிறதுக்கு பைண்டிங்கா நல்லா கரெக்டா கிடைக்கும். தண்ணி சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா உருண்டையா வரணும். ரொம்பவும் ட்ரையா இருக்க கூடாது, ரொம்பவும் ஜூஸியா இருக்க கூடாது. அழகா கையில இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சு உருண்டை உருட்டினீங்கன்னா கரெக்டா வரணும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு உடனடியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். நல்ல நெய் ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். அந்த நட்ஸ் எல்லாம் வாயில் கடிப்படும் போது நல்லா க்ரன்ச்சியாக நெய் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துருங்களா கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.